ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் இன்சைடர் பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். இன்சைடர்னா யார்? ஒரு நிறுவனத்திலேயே வேலை செய்யக்கூடிய நபர்கள் அல்லது அந்த நிறுவனத்துடைய டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடியவர்கள், அந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், யாரெல்லாம் அந்த நிறுவனத்தின் நடப்பை பற்றி நன்கு அறிந்தவர்களோ, அதன் எதிர்கால வளர்ச்சியை பற்றி நன்கு அறிந்தவர்களோ அவங்க எல்லாமே இன்சைடர்ஸ். இதில் ஆடிட்டர், லாயர் எல்லோருமே சேரும். பொதுவாக ஒரு நிறுவனத்தின் பங்கை வாங்குவதற்கோ விற்பதற்கோ எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இன்சைடர் என்று வரையறைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு சில வரைமுறைகள் இருக்கு, சில சட்டங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, இன்சைடர் என்று சொல்லப்படும் நபர் எப்போதும் வாங்கினாலும் விற்றாலும் உடனடியாக அதை நிறுவனத்தின் மூலம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா அதுக்கு சில தெளிவான ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்போ ஷேர் வாங்கினாலும் அல்லது விற்றாலும் அந்த இன்சைடர் ஒரு நாளைக்குள்ள அந்த தகவலை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்ல தவறுபவர்கள், ஒரு வாரம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது இருக்கு, காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ள சொல்ல தவறுபவர்கள் அதற்கு தண்டனை அனுபவிப்பார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க தெரியப்படுத்துகிற அந்த தகவல் வெளி உலகில் பரவலாக எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும். ஸோ ஒரு இன்சைடர் வாங்கியிருக்காரனோ வித்திருக்காரனோ அந்த நிறுவனம் மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியப்படுத்தப்படும். அந்த தகவல் எல்லோருக்குமே பகிர்வு செய்யப்படும். அந்த தகவலை எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இந்த பதிவுடைய முக்கிய நோக்கம். பொதுவாக ஒரு நிறுவனத்தின் இன்சைடர்ஸ், யாருக்கெல்லாம் அந்த தகவல் அறிந்தவர்கள் எப்போ ஒரு பங்கை விற்பாங்க, அது வருங்காலத்தில் விலை குறையக்கூடும் என்பதாலோ அல்லது அவர்களுக்கு தெரிந்த தகவல் படி அது வருங்காலத்தில் வளர்ச்சி குறையும் என்பதாலோ ஏதோ சில காரணங்கள் இருந்தால்தான் விற்பார்கள். வாங்குவது வருங்கால எதிர்பார்ப்புகள் பிரகாசமாக இருந்தால் அதே நிறுவனத்தின் பங்குகளை அவர்கள் வாங்குவார்கள். அப்போ இன்சைடர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நிழல் போல் கவனித்து அதன் மூலமாகவே பலர் சிறந்த முதலீடுகளை செய்து வருகிறார்கள். இது எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் நிச்சயமாக இது நல்ல நிறுவனங்களில் இன்சைடர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அறிகுறி. பல தடவை இன்சைடர்ஸ் விற்ற பிறகு பங்கு விலை குறைவதும் வாங்கிய பிறகு பங்கு விலை கூடுவதும் நடந்துதான் இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கும் என்று இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு செல்லிங்கை நாம புறந்தள்ள முடியாது. இன்சைடர்ஸ் விற்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க விற்கக்கூடாது, அதுக்கு ஒரு விண்டோன்னு ஒன்று இருக்கு. அந்த காலகட்டத்தில் யாரும் வாங்குவதோ விற்பதோ செய்யக்கூடாது. அந்த காலகட்டம் ஒவ்வொரு காலாண்டு ரிசல்ட்டின் சமீப காலமாக இருக்கும், அல்லது ஒரு ஆண்டின் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு முக்கிய வெளியீடு வருவதற்கு. இப்போ நிறுவனத்துக்கிட்ட ஏதோ ஒரு முக்கிய தகவல் இருக்கு, அந்த தகவல்னால அந்த பங்கு விலையில் மாற்றம் வரும்னா அந்த காலகட்டத்தில் வாங்கவோ விற்கவோ கூடாது. ஸோ இன்சைடர் செல்லிங் பையிங்கை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்சைடர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு கம்பெனிலையும் அந்த தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அந்த பதிவுகள் எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த பதிவுகளை பார்த்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் அந்த நிறுவனத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் என்ன நினைக்கிறார்கள் எதிர்காலத்தை பற்றி, அவங்களுடைய அந்த புரிதலின் அடிப்படையில் எப்படி தங்களுடைய பங்கு வர்த்தகத்தை அதே நிறுவன பங்குகளில் செய்கிறார்கள் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க நம்மால் முடியும். அதை கண்காணித்து அதை பற்றி ஒரு பார்வை வளர்த்து கொள்வது ஒரு கலை. அந்த கலையை வளர்த்தவர்கள் பல பேர் சரியான சமயத்தில் பங்குகளை வாங்கியும் இருக்கிறார்கள், விற்றும் இருக்கிறார்கள். இந்த ஒரு கலையை ஒவ்வொருவரும் எளிதில் வளர்த்து கொள்ள முடியும்.
இதை நான் உங்களுக்கு இன்று பதிவு செய்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து உங்கள் புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். முதலீட்டு களத்தை தொடர்ந்து பாருங்கள். இது உங்கள் களம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். நன்றி.